மெட்ரோ ரயில் திட்டம் 2ல கிட்டத்தட்ட 118 கிலோமீட்டருக்கு இதற்கான பணிகள் மிக வேகமாக நடைபெற்று வருகிறது. இதுல முதல் திட்டமாக பூந்தமல்லியிலிருந்து போரூர் இடைப்பட்ட 9.5 கிலோமீட்டருக்கான அந்த பணிகள் என்பது நிறைவு பெற்று ஆளில்லா மெட்ரோ ரயில் தற்போது இயங்குவதற்கு தயாராக இருக்கிறது. ஏற்கனவே 3 கட்ட சோதனைகள் நிறைவு பெற்றிருக்கக்கூடிய நிலையில அடுத்து 3 மாதத்திற்கு 80 கிலோமீட்டர் வேகத்திற்கான இந்த சோதனை ஓட்டமானது நடைபெற இருக்கிறது. நீங்க பார்க்கக்கூடிய இந்த ட்ரெயின் தான் குறிப்பாக ஓட்டுநரே இல்லாம இயங்க போற அந்த ட்ரெயினா தற்போது இருக்கிறது. சோதனை ஓட்டம் அப்படிங்கறதுனால நம்ம உள்ள போயிட்டு எடுப்பதற்கான அனுமதி இல்லை. ஆனா இப்ப நம்ம வழக்கமா இருக்கக்கூடிய மெட்ரோ ட்ரெயின்கள் முதல் கட்ட ஸ்பேஸ்ல எல்லாத்திலுமே கிட்டத்தட்ட விமான நிலையம், சென்ட்ரல், கோயம்பேடு உள்ளிட்ட பல பகுதிகளில் இயங்கக்கூடிய இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே டிரைவரோட, அதாவது லோகோ பைலட் வந்து உள்ள வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆனா இந்த ட்ரெயினை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 118 கிலோமீட்டருக்கு வரக்கூடிய அந்த செகண்ட் ஸ்பேஸ் ஃபுல்லாவுமே டிரைவர்லெஸ் மெட்ரோ ட்ரெயினா தான் இயக்கப்பட இருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல இந்த மெட்ரோ ட்ரெயின் ஆனது புறப்பட இருக்கிறது. நாம நிற்கக்கூடிய இந்த இடம் அப்படிங்கிறது குறிப்பாக பூந்தமல்லியினுடைய பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இதுதான் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய, அதாவது கலங்கரை விளக்கத்திலிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா போரூர்ல இருந்து நம்மளுடைய பூந்தமல்லி டெட் எண்ட் வந்து இந்த பகுதியா தான் நிறைவு பகுதியா இப்பொழுதுக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறாங்க. இதற்கு பிறகு வந்து பரந்தூருடைய அந்த பணிகள் அப்படிங்கிறது நடைபெற இருக்கிறது. டிரைவர்லெஸ் ட்ரெயின் எப்படி புறப்படுது அப்படிங்கறத நேரடியாக பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா எந்தவித குறிப்பாக ஓட்டுநருடைய கண்காணிப்பு இல்லாம வரக்கூடிய காலங்களில் முழுக்க இது போன்ற டிரைவர்லெஸ் ட்ரெயின் தான் கோவை, மதுரை, அதே போல பரந்தூர், புதிதாக வரக்கூடிய கிளாம்பாக்கம் வரைக்கும் இது போன்ற திட்டங்கள் தான் செயல்படுத்துவதற்கு தற்போது ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. குறிப்பா மெட்ரோ ட்ரெயினை பொறுத்தளவிற்கு டிரைவர்லெஸ் ட்ரெயின் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக பல சோதனைகள் நாங்கள் நடத்தி உறுதியானதுக்கு பிறகு இந்த திட்டம் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா டிசம்பர் மாதத்துல குறிப்பாக இந்த மெட்ரோ ரயில் திட்டம் 2னுடைய 9.5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய போரூர் டு பூந்தமல்லி இடைப்பட்ட இந்த மெட்ரோ ரயில் திட்டமானது நிறைவு பெறும். அதற்கு பிறகு மக்கள் பயன்பாட்டிற்கு வரும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ டிரைவர்லெஸ் ட்ரெயின் அப்படிங்கிறது குறிப்பா ஜப்பான் போன்ற பல நாடுகள்ல இருந்தாலும் கூட நம்மளுடைய சென்னையில வருகின்ற டிசம்பர் மாதத்திலிருந்து மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.